காவல்துறையில் ரெண்டு பேர் வந்து எங்கள் ஊடக நண்பர்களுடைய அவங்க ஒளி வாங்கி இருக்குதுல்ல, அதெல்லாம் தூக்கி வீசுறது, அவங்கள தள்ளினதை எங்களால் தாங்க முடியல. எங்களை தள்ளி இருந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்குவோம். பாமக சார்பில் இன்று நடைபெற்ற போராட்டத்தில் காவலர்கள் அட்டூழியம் செய்ததாக கூறி அவர்களுக்கு தங்களது கண்டனத்தை பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இதில் ரெண்டு பேர், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 10,000 பேர் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் இருக்கும். இந்த 10,000 பொதுக்கூட்டத்தை கலைக்கிறதுக்கு 2 நபர் போதும். 2 பேர் கல் எடுத்து வீசினாங்க, ஏதாவது பொருளை கிளப்பினாங்க, ஒரு பாம்பை கொண்டு வந்து விட்டா கூட்டம் கலைஞ்சு போய், அந்த மாதிரி இந்த அமைதியாக நடந்த போராட்டத்தை காவல்துறையில் 2 பேர் வந்து எங்கள் ஊடக நண்பர்களுடைய அவங்க ஒளி வாங்கி இருக்குதுல்ல, அதெல்லாம் தூக்கி வீசுறது, அவங்கள தள்ளினதை எங்களால் தாங்க முடியல. எங்களை தள்ளி இருந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்குவோம். இந்த ஊடகம் என்பது ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். 4வது தூணை அவமதிக்கலாமா? காகி சட்டை போட்டுக்கிட்டு பெரிய பதவின்னு சொல்லிக்கிட்டு 4வது தூணை அவமதிக்கிறத எங்களால் எப்படி பொறுத்துக்கொள்ள முடியும்? இதை அந்த 2 நபர்களை மட்டும் இந்த நடைபெற்ற போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். இந்த 2 பேர் எல்லாத்தையும் சொல்லலாங்க. அதோட எங்களை அவமானப்படுத்துனாங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அவமானப்படுத்திருக்கிறாங்க இல்லையா? அதிகாரம் உள்ளவர்கள் அவமானப்படுத்துவது அவங்களுக்கு நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அவமானம் தான். அவமானத்தை நாங்கள் பொறுத்துக்கிறோம், சகிச்சுக்கிறோம். என்ன பண்ணுறாங்க? சகிச்சு தான் ஆகணும். அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கும் பொழுது மிரட்டுறாங்க. ஜி.கே. மணி மிரட்டுறாங்க, வெங்கடேசன் மிரட்டுறாங்க, எங்கள் பக்கத்தில் இருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே. இப்படி நான் எவ்வளோ பெரிய மாநாடு போராட்டம்லாம் அவனை கலந்துருக்குறேன். இப்படி அதிகாரிகள்லாம் இந்த வரைக்கும் பார்க்குவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் கஷ்டத்தெல்லாம் நாங்கள் சகிச்சுக்கிறோம். ஆனால் ஊடக நண்பர்களை தள்ளியதும் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்ததும் நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.